ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற பெருவிழா அமலோற்பவ அன்னை பெருவிழா. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா தாய் வயிற்றில் கருவாகின்ற நிலையிலிருந்தே பாவம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதுதான். நம் எல்லாருடைய ஜென்ம பாவம், பிறப்பு நிலை பாவம் எப்போது போக்கப்படுகிறது? படிச்சிருக்கீங்க இல்லையா? எப்ப போக்கப்படுகிறது? ஞானஸ்தானம். இப்ப என்ன புது தமிழ்ல ஞானஸ்தானத்தை என்னன்னு சொல்றாங்க? திருமுழுக்கு. இன்னும் பழைய தமிழ்ல தான் இருக்கிறீங்களா சின்ன பிள்ளைங்க கூட? திருமுழுக்கு நம்முடைய பிறப்பு நிலை பாவத்தை போக்குகின்றது. உண்மைதானே? ஆமா. ஆனா மாதாவுக்கு அத்தகைய பாவம் போக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இறைவனுடைய இரக்கத்தால் அவர்கள் கருவில் உருவாகும் போதே பாவம் இல்லாமல் கடவுள் காப்பாற்றினார். எவ்வளவு தாய்மார்கள் இருக்கிறீர்கள், தந்தையர்கள் இருக்கிறீர்கள். உங்க பிள்ளைங்கெல்லாம் அழகா இருக்கணும்னு ஆசையா இல்லையா? குழந்தை பிறந்தவொடனே போய் பார்க்குறாங்க, அப்படியே அழகா இருக்கு, செக்கச்சேர்னு இருக்கு, அப்பனா உரிச்சு வச்ச மாதிரியே இருக்குது, அவங்க அம்மா மாதிரியே இருக்குது. அந்த குழந்தை, சிறு குழந்தை அழகாய் இருப்பதை பற்றி பெற்றோர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். உண்மைதானே? பெற்றோர்கள் மட்டும் இல்ல, சில பாட்டிங்க இருக்காங்களே, ஐயோ என் பேத்தி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி உருகி போறாங்க. உண்மைதான். குழந்தைகள் அழகா இருப்பதை பற்றி பெற்றோருக்கு மகிழ்ச்சி. சரி, நம்ம அம்மா அழகா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? ஒவ்வொருத்தரும் அவங்க அம்மா அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறீங்க. நிச்சயமா நானும் எங்க அம்மா அழகா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும், இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா நம்ம எல்லாருக்கும் நம்ம அம்மாவை தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமை இல்லாம போச்சு. அம்மா கிட்டே இருந்தா நம்ம பிறந்தோமே தவிர என் அம்மா எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்ல முடிஞ்சுதா? இல்ல. ஒரே ஒரு வித்தியாசம், கடவுளை பொறுத்த மட்டில் தன் மகனுக்கு தாய் யாராக இருக்க வேண்டும் என்று அவரால் தேர்ந்தெடுக்க முடிந்தது. ஆகையினால் தான் கடவுள் மாதாவை பாவம் இல்லாமல் மிக மிக அழகானவராக இருக்கின்ற ஒரு பெண்ணிடம் பிறக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தாரே பாருங்கள். நம்மால் நம் தாயை தேர்ந்தெடுக்க முடியவில்லை, கடவுளால் தன் தாயை தேர்ந்தெடுக்க முடிந்தது. ஆகையினால்தான் மாதாவை நாம் அழகானவர், அன்பானவர் என்றெல்லாம் சொல்லுகிறோம். பிளேஸ் பாஸ்கல் என்ற அறிஞர் 3 விதமான பெருமைகளை பற்றி சொல்லுகிறார். உடலிலே பெருமை, உடலிலே மிக அழகாக இருப்பது. இன்னொரு பக்கம் அறிவிலே மிக உயர்ந்திருப்பது. 3வது நிலை புனிதத்திலே மிக உயர்ந்திருப்பது. பாருங்க, இந்த 3ல எது முக்கியம்? உடல் அழகு நல்லதுதான், நல்ல ஞானம் இருப்பது நல்லதுதான். ஆனால் அதைவிட முக்கியமாக ஒழுக்கமாக இருப்பது, புனிதத்திலே சிறந்திருப்பது மிக மிக முக்கியம். நம்முடைய தாய் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். பாருங்கள், இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருமையான வாசகங்களை பாருங்கள். இந்த ஆதாம் ஏவாள் நம்முடைய முதல் பெற்றோர்கள் தானே. அவங்க பாவம் செஞ்சாங்களா? செஞ்சாங்களா? செய்யலையா? என்ன பாவம்? ஒரு மரத்தினுடைய கனியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் கட்டளை கொடுத்தார்.
அந்த கட்டளையை பின்பற்றினாங்களா? பின்பற்றினாங்களா? இந்த கதை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதான் பைபிள்ல முதல்ல ஆரம்பிக்கிறதே அதுதான். முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் மனித படைப்பு. பிறகு இப்படி பாவம் செய்த நம்முடைய பெற்றோர்கள். உங்களுக்கு தெரியும், பிள்ளைங்கெல்லாம் தெரியும் அந்த கதை. வந்து முதல்ல அந்த பழத்தை சாப்பிடும்படி யார் சொன்னது? ஏவாள் சொல்லிச்சு. ஏவாளுக்கு யார் சொன்னது? பாம்பு. பாம்பு யாரு? பேய், சாத்தான். கடவுள் கட்டளை கொடுத்தார். பின்னாடி மற்ற விவிலிய நூல்களிலே வாசிக்கிறோம், பொறாமையால் தான் சாத்தான் வந்து ஏவாள் கிட்ட சொல்லுது, இந்த மரத்தினுடைய பழத்தை நீ சாப்பிட்டா எப்படி இருப்ப? கடவுளை போல ஆயிடுவ. உடனே வந்து இந்த பெண் வந்து ஏமாந்து போய் அந்த பழத்தை சாப்பிட்டது. தான் மட்டும் சாப்பிட்டதோட விட்டுச்சா? இல்ல, தன்னுடைய கணவருக்கும் கொடுத்துச்சு. அப்பதான் கடவுள் வரார். அந்த பகுதி தான் இன்னைக்கு நம்ம வந்து வாசிக்க கேட்டோம். பாவம் என்பது என்ன நம்ம படிச்சிருக்கோம். தேவ கட்டளையை மீறுவது பாவம். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். தேவ கட்டளையை மீறுவது பாவம். கடவுளுடைய கட்டளையை மீறுவது பாவம். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ கட்டளை இருக்கு. 10 கட்டளை வேற. அந்த கட்டளை மட்டும் இல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய கட்டளை இருக்கு. ரோட்ல போகும்போது ரெட் லைட் இருக்கு. ரெட் லைட் இருந்தா நிக்கணுமா போகணுமா? சில பிள்ளைங்க போகுது, என்ன தப்பு தானே? அது பாவம் தானே? ரெட் லைட் இருக்கும்போது நீ பாடல போடலாமா? அரசாங்கம் நிறைய சட்டம்லாம் போட்டிருக்கு. அரசாங்க சட்டமும் ஒரு விதத்துல கடவுள் வழியா கொடுக்கப்படுகிற சட்டங்கள் தான். அது நல்ல சட்டமா இருக்கும்போது, தேவ கட்டளைக்கு எதிராக இல்லாத போது. ஸ்கூலுக்கு ஒழுங்கா டைமுக்கு போகணும். லேட்டா 9 மணிக்கு ஸ்கூல்னா 10 மணிக்கு போலாமா? உடம்பு சரியில்லை, வியாதியா இருந்தோம், ஏதோ ஒரு வழியில ஒரு விபத்து, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். சாதாரணமா இந்த கட்டளையெல்லாம் நம்ம மீறலாமா? அப்பா அம்மா கூட நிறைய சட்டங்கள். ஆயர் வந்து திருச்சபையினுடைய சட்டங்களை எடுத்து சொல்லுவார். பங்கு சாமியார் இதுதான் நம்ம பங்கு ஒழுங்குன்னு சொல்லுவார். சில பேர் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? பாவம் பாருங்க. பாவம் என்றால் என்ன? நியாயமான, ஒழுக்கமான, நாம் எல்லாரும் பின்பற்ற வேண்டிய இந்த சட்டங்களை எல்லாம் மீறுவது. மீறினா என்ன ஆகுது? கடவுளோடு உறவு துண்டிக்கப்படுகிறது. கடவுளோடு உறவு துண்டிக்கப்படுகிறது. பாருங்க, உடனே வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க ஆதாம் ஏவாள். அதனால் வரைக்கும் தெரியல, அவர்கள் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்து இலைகளை ஆடையாக, அந்த மர செடி கொடிகள்ல இருக்கிற தழைகளை ஆடையாக அணிந்திருக்கிறார்கள். கடவுள் கூப்பிடுறார், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? உம்முடைய குரலை கேட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறேன். நீ என்ன, ஏன் இப்படி செஞ்ச? நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன மரத்தின் கனியை சாப்பிட்டாய். ஆமா சாப்பிட்டேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த பெண்ணு தான் நீ கொடுத்திய, நீ தான் காரணம், நீ தான் அந்த பெண்ணை கொடுத்த. பாருங்க, கடவுளோடு உறவு சரியில்லை, மக்களோட உறவு சரியில்லை. உடனே பாருங்க எல்லாருக்கூடையும் சண்டை வரும். பாருங்க, ஜெபிக்கல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல அப்படின்னா என்ன ஆகும்? உடனே எல்லாத்தையும் வயலண்டா அடிக்கிறது, உதைக்கிறது. இங்க பாரு, அவன் என்ன செய்யறான்? உடனே வந்து ஐயோ என் எலும்பின் எலும்பும் தசையும் தசையுமா இருக்கிறேன் காதல் பாட்டு பாடின ஆதாம இப்போ வந்து அவதான் கொடுத்தான், அவதான் எனக்கு எடுத்தான். தன்னுடைய பொறுப்பை உணராமல் இருக்கிறான் என்பாரு. தன்னுடைய பொறுப்பை உணராமல் இருக்கு. உடனே வந்து கடவுள் வந்து ஏவாளை கேட்கிறார், நீயா அப்படி செஞ்சு? நான் அந்த பாம்பு தான் என்னை ஏமாத்திடுச்சு. அந்த பாம்பு இருக்கு உயிரா, அதுதான் என்னை ஏமாத்திடுச்சு. பாருங்க, இன்னைக்கு பாருங்க, நம்முடைய செயல்களுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு ஏற்காமல் மற்றவர்கள் மீது சுமத்துகிறோம். ஒழுங்கா படிக்கிறது இல்ல, வாத்தியார் சரியா மார்க் போடல அப்படின்னு சொல்றது, எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கிறது, எனக்கு அன்னைக்கு தலைவலி, ஏன் முதல்ல படிக்கிறது?
குடும்பத்தை ஒழுங்கா பார்க்கறது இல்ல. உன்னுடைய தவறுகளுக்கு அடுத்தவர்களை அடையாளம் காட்டாதே. கடைசியா தான் கடவுள் பாம்பை ஒரு விதத்துல சபிக்கிறார். நீ வயிற்றுல தான் ஊர்ந்து போவ, நீ அழுக்கதான் சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி, அது ஒண்ணும் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றார் பாருங்க, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், கடைசியாக சாத்தானே நீ வெற்றி பெறப் போவதில்லை, நான் தான் வெற்றி பெறுவேன், என் மகன் வெற்றி பெறுவார், அவருடைய தாய் வெற்றி பெறுவார் என்று நம்முடைய அமலோற்பவ அன்னையை நாம் எல்லாருக்கும் அப்போது அறிவித்து நாம் அவர் வழியாக மீட்பு பெற நற்செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் தான் இந்த பகுதி பாருங்கள், நம்முடைய தாய் பாவத்தை வெல்கின்றவர், அப்படிப்பட்டவர் நம்முடைய அன்பு தாய். நான் முதல்ல சொன்னேன், நம்மெல்லாம் ஞானஸ்தானத்தால பெறுவதை மாதா பிறப்பதற்கு முன்பே பெற்றுக் கொண்டார்கள். நமக்கும் பிரியமானவர்களே அந்த விதமான ஒரு தனிச்சலுகை இருக்கிறது. இந்த இரண்டாவது வாசகத்தை நாம் வாசித்து பார்த்தால் தெரியும். நாம் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் பெற்றுக்கொள்ள தந்தையாகிய கடவுள் செய்தார். எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கு. விண்ணகம் சார்ந்த எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. நல்லா படிச்சிருக்கிறாரு. சில பேர் பார்க்க முடியல, பேச முடியல, காது கேட்கல, நம்ம நடக்க முடியுது, 2 கை இருக்கு, விளையாட முடியுது, வேலை செய்ய முடியுது. இது சாதாரண ஒரு ஆசிரியர். அதை விட பெரியமா நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொண்டது, நாம் பெற்றுக்கொண்ட ஆசிரியர். எல்லா ஆசிரியரையும் கடவுள் மாதாவுக்கு மட்டுமல்ல நமக்கும் பொழிந்துள்ளார். அடுத்தது பாருங்க, எதுக்காக? நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். நீ உனக்கு 10 வயசு ஆகுது, 10 வருஷம் முன்னாடி தான் பிறந்த நினைச்சுக்காத. கடவுளுடைய மனசுல உலகம் தோன்றுவதற்கு முன்பே நீ பிறந்து விட்டாய். உனக்கு வயது கடவுளை பொறுத்த மட்டும் எத்தனையோ ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள். எந்த அளவுக்கு அன்பு என்று பாருங்கள் கடவுளுக்கு நம் மேல. நாமும் நன்றி கூற வேண்டும், நாமும் நன்றி கூற வேண்டும். இன்றைக்கு மாதாவோடு இணைந்து நாமும் தூயோராக வேண்டும், நாமும் குற்றமின்றி ஒழுக வேண்டும். அதற்காகத்தான் பிரியமானவர்களே இன்றைய விழா பாருங்கள். தொடர்ந்து பார்க்கிறோம், அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த நற்செய்தி பகுதி. கபிரியேல் சமனசு மங்கள வார்த்தை சொன்ன அந்த பகுதி. யாருக்கு சொல்லிச்சு மங்கள வார்த்தை? கபிரியேல் சமனசு யாருக்கு? நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவும். அந்த பகுதி மாதா ஒரு வேளை ஜபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, எங்க வீட்டுக்கு வந்து. இதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே கபிரியேல் சமனசு இன்னொருத்தருக்கு நற்செய்தி அறிவிச்சது. யார் அது? 6 மாசத்துக்கு முன்னாடி எலிசபெத் அம்மாளுக்கா? ஐயோ மாத்தி சொல்றீங்களே. 6 மாசத்துக்கு முன்னாடி யாருக்கு நற்செய்தி? எலிசபெத் அம்மா கணவர் யாரு? எலிசபெத் அம்மாவுடைய கணவர் யாரு? சக்கரியா. சக்கரியாவுக்கு தான் செய்தி. பாருங்க, நீங்க நல்லா மாதா ஒண்ணு இன்னொரு பொண்ணு எலிசபெத்னு சொல்லிட்டீங்க பாரு, தப்பு. அது ஃபெயில் மார்க் தான் இப்ப பைபிள்ல நிறைய பேருக்கு. அங்க எங்க நற்செய்தி அறிவிக்கப்பட்டது? எருசலேம் தேவாலயத்துல. இங்க ஒரு வீட்டுல, சாதாரண வீட்டுல. எருசலேம் ஒரு பெரிய பட்டணம், நாசரேத்து ஒரு சாதாரண ஊர். பழைய ஏற்பாட்டுல ஒரு தடவை கூட அது பேர் சொல்லி இல்லை, தாழ்முட்ல கூட அது பேர் இல்லை. யோசேபஸ் அவருடைய நினைவுரை பத்தியோ எழுதியிருக்காரு வரலாற்று ஆசிரியர், அவரு கூட எழுதல. ஒண்ணுத்துக்கும் உதவி இல்லாத ஊரு. நம்ம செட்டிப்பட்டி சேலத்துக்குள்ள இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. கடவுள் மெட்ராஸுக்கும் போல சேலத்துக்கும் போல செட்டிப்பட்டிக்கு வர மாதிரி தான் அன்னைக்கு
மாதாவை தேடி ஒரு கிராமத்துக்கு வரார், ஒரு வீட்டில். இன்றைக்கு புனிதத்துவம் சாதாரண வீடுகளில் இருக்கிறது. கிறிஸ்தவம் சாதாரண வீட்டில, கிராமத்துல தொடங்குகின்றது. அன்னைக்கு பாருங்க, மாதா என்ன செய்தியை கேட்கிறார்கள். முதல் செய்தி, முதல் நற்செய்தி, நம்ம எல்லாருக்கும் வேண்டிய முக்கியமான நற்செய்தி என்ன தெரியுமா? சமணசு சொன்னது. இன்னைக்கு செட்டிப்பட்டி மக்களுக்கு என் வழியாக ஆண்டவர் சொல்வது என்ன சொல்றார்? மகிழ்ச்சியாயிரு, ரிஜாய்ஸ், ஆவே, வாழ்க. எப்படி எப்படியோ மொழிபெயர்க்கலாம். பி ஹாப்பி. நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மாதாவுக்கு சொன்ன செய்தி நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. எவ்வாறாலும் முன்ன இருக்காதீங்க, மூஞ்ச மோட்டோலையில் தூக்கி வச்சுட்டு இருக்காதீங்க. கோட்டா மேல இருக்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் புன்முறுவலோடு இருக்கும். அதுதான் நற்செய்தி, முதல் நற்செய்தி. அழுமூஞ்சா இருக்கக்கூடாது, இழவு வீடா இருக்கக்கூடாது. பாப்பனோட தான் சொல்றார். திருச்சபையில பெரிய மிகப்பெரிய வியாதி என்னன்னா ஹேவிங் ஃபியூனரல் ஃபேஸ், சாவுட்டு முகத்தோட இருக்கிறது தான் திருச்சபையை பிடிச்சிருக்கிற முதல் வியாதி அப்படின்னு சொல்றார். மாதா நீ மகிழ்ச்சியாயிரு. பாருங்கள் எப்படி சொல்லப்படுகிறது. எதுக்காக மகிழ்ச்சியா இருக்குன்னா ரெண்டு விஷயம் சொல்றார். ஒண்ணு, யூ ஆர் ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் நிறைந்தவர் நீங்கள். கடவுள் இன் தி ஆக்டிவ் சென்ஸ், அருள் நிறைந்தவர் எல்லாருக்கும் கொடுப்பதற்காக. மாதாவை பொறுத்த மட்டும் இந்த பாசிவ் சென்ஸ், கடவுளுடைய அருளை நிறைய பெற்றிருக்கிறார், நிறைய பெற்றிருக்கிறார். அதுதான் இன்றைய திருவிழா. மாதா பின்னாடி எஸ் இதோ ஆண்டவருடைய அடிமைன்னு சொல்லுவாங்க. அதனால ஒன்னும் அவங்க அமலோற்பவி ஆகல. நான் முதல்ல உனக்கு எஸ் சொல்றேன். கடவுள் சொல்றார் பாருங்க, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை அருளால் நினைக்கிறேன், நீ முக்கியம். கடவுள் தான் தேர்ந்து கொண்டிருக்கிறார் பாரு. நம்ம எல்லாரையும் கடவுள் தான் தேர்ந்து கொண்டிருக்கிறார். சில பேர் நினைப்பாங்க நம்ம பிஷப் நிறைய படிச்சிருப்பாரோ அப்படின்லாம் நினைப்பாங்க. படிச்சுனோ படிக்கலையோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் கடவுள் போட்ட பிச்சைப்பா. என் கூட பிறந்தவங்கலாம் படிக்கலப்பா, எங்க அம்மாவுக்கு கையெழுத்து கூட போட தெரியாதுப்பா, நான் மட்டும் தெரியும் மொழி பேசுனா அது கடவுளுடைய அருள் தான்ப்பா. எவ்ரிதிங் இஸ் கிரேஸ், எல்லாம் அருள் தான், எல்லாம் அருள் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் அருளால் நிறைக்கிறேன். உங்களிடம் இருப்பது எல்லாம் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாம் கடவுள் உங்களை அருளால் நிறைத்திருக்கிறார். இரண்டாவது ஒன்று கடவுள் சொல்றார், ஐ அம் வித் யூ, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னைக்கு மாதா கடவுளுடைய தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இல்லையா? நீங்களும் நானும் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் கடவுளால். இன்னைக்கு கடவுள் சொல்கின்ற, ஆறுதல் இருக்கின்ற, நம்பிக்கை ஊட்டுகின்ற, எழுச்சி ஊட்டுகின்ற அந்த வல்லமையுள்ள வார்த்தையை பாருங்கள். என் பாசமான மக்களே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ நல்லா படிச்சு உங்க அப்பா அம்மாவை காப்பாற்ற. நான் உன்னோடு இருக்கிறேன், உன் பிள்ளைங்களுக்காக தியாக வாழ்க்கை நீ வாழ். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னுடைய கடன் தொகையெல்லாம் தீரும், ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டு, கஷ்டப்பட்டு வேலை செய். கடவுள் என்று சொல்கிறார். நாம் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அன்பு தாய் தேர்ந்து கொள்ளப்பட்டது போல நம்பிக்கையோடு இருங்கள் பிரியமானவர்களே. நம்மால் சாதிக்க முடியும். ஆண்டவரிடம் நமக்கென்று ஒரு திட்டம் உண்டு. மாதா உடனே சரின்னு சொல்லல. ஆமா, நான் கடவுளுடைய தாயாக போறேன், ஆனா ஒன்னும் புரியலையே, இப்பதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, இன்னும் எந்த ஆண் தொடர்பும் இல்லை, இது எப்படி ஆகும்? தூய ஆவியானவர் மீது எழுந்தருளி வருவார், கவலைப்படாது. கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. உடனே விளக்கம் கிடைக்கிறது பாருங்க. நம்பினான், இருந்தாலும் விளக்கம் கேட்டான். உடனே இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சரணடைகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இதைத்தான் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன், எனக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது,
மாதாவுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தேன். இயேசுவை குழந்தையாக கொடுத்தேன். அவருடைய பணியிலே பங்கு பெறச் செய்தேன். இறுதி வரை பாடுகளின் ஊடே கூட துணை நிற்கச் செய்தேன். திருவையை கட்டி காக்கச் செய்தேன். எனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ நானும் உம்முடைய அடிமை, உமக்காக நான் வேலை செய்வேன். ஆண்டவரே, நீர் அவ்வப்போது அடையாளங்களை கொடுக்கிறேன். அன்றைக்கு என்னுடைய அன்பு தாய்க்கு அடையாளத்தை கொடுத்தேன். 6ஆம் மாதத்தில கருவுற்றிருக்கிறார். முதிர்ந்த வயதில குழந்தையே இனிமேல் இல்லை எனப்பட்ட சொன்ன எலிசபெத்துக்கு குழந்தையை கொடுத்து அவரை உறுதிப்படுத்தினேன். எங்களை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் தாயை போல ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழச் செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு பதிலுரை பாடலில் நாம் அழகாக பாடியது போல அந்த தாயோடு இணைந்து நன்றி கீதம் பாடச் செய்யும். நாங்கள் தாழ்நிலையினர் தான், இயலாதவர்கள் தான். உம்முடைய அன்பால், உம்முடைய பிரசன்னத்தால், உம்முடைய உதவியால், துணையால் நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும், விண்ணகம் நோக்கி போக வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுவோம். ஆமென்.